நான் தகப்பன் நீ பிள்ளைங்கிறாரு, நான் மணவாளன் நீ மணவாட்டிங்கிறாரு, நான் ஊழியக்காரன் உன்னை கூப்பிட மாட்டேன் சிநேகிதன்டா. யாராவது எந்திரிச்சு உங்க அப்பாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு பாத்திருக்கீங்களா? கணவன் மனைவி அப்பாயின்மெண்ட் கேட்டு போறீங்களா? இல்ல பரிசுத்தமுள்ள தாயே எனக்கு காலையில 2 இட்லி கொடுக்குறீங்களா? கேட்கறதே இல்ல. அம்மா எனக்கு இட்லி வேண்டாம் தோசை கொடு கேக்குறீங்களா? அப்பா எனக்கு வெளியே போயிட்டு வரப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கன்னு கேக்குறீங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களை கூப்பிடுறாரு. The closest relationship with God. ஆண்டவர் அப்படின்னா உங்க மனசுல என்ன படம் தெரியுது? சிலருக்கு அப்படியே சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரா தெரியுறாரு, வெண்வஸ்திரம் தரிச்சவரா தெரியுறாரு, சிலருக்கு அப்படியே மகிமையின் மேகமா யூதராஜ சிங்கமா தெரியுறாரு, சிலருக்கு பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு, சிலருக்கு கையில ஒரு புத்தக சுருளை வச்சிருக்கிறவர் உன் பேர் இருக்குதா இல்லையா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தர் மனசுல ஒவ்வொரு படம் இருக்கனால நீங்க அவர்கிட்ட வரும்போதே அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அவர்கிட்ட வருவீங்க. இப்ப forgiving Godனா நம்மளுக்கு எப்ப forgiveness தேவை? தப்பு பண்ணா கடவுள்கிட்ட போலாம், அது வரைக்கும் நம்ம பாத்துக்கலாம். அப்போ இந்த படம் இருக்கும்போது நான் தப்பு பண்ணும்போது தான் யார்கிட்ட வரேன்? God and man relationship இருக்கிறதுலே வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போடையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. நான் தகப்பன் நீ பிள்ளைங்கிறாரு, நான் மணவாளன் நீ மணவாட்டிங்கிறாரு, நான் ஊழியக்காரன் உன்னை கூப்பிட மாட்டேன் சிநேகிதன்டா. ஆக மொத்தம் 3 க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லயும் கனெக்ட் பண்ணிட்டாரு. நீ ஒரு அப்பா பிள்ளையா பாரு, கணவன் மனைவியா பாரு, ஃப்ரெண்டா பாரு. இந்த 3 ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறதுலே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எந்த அளவுக்குன்னா டே டு டே லைஃப் எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப். யாராவது எந்திரிச்சு உங்க அப்பாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு பாத்திருக்கீங்களா? கணவன் மனைவி அப்பாயின்மெண்ட் கேட்டு போறீங்களா? இல்ல பரிசுத்தமுள்ள தாயே எனக்கு காலையில 2 இட்லி கொடுக்குறீங்களா? கேட்கறதே இல்ல. அம்மா எனக்கு இட்லி வேண்டாம் தோசை கொடு கேக்குறீங்களா? அப்பா எனக்கு வெளியே போயிட்டு வரப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கன்னு கேக்குறீங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களை கூப்பிடுறாரு. The closest relationship with God. ஆண்டவரோட இருக்கிற இப்ப பைபிள் படிக்கும் போது நான் நல்லா இருக்கேன், மத்த நேரம் நல்லா இல்லனா நம்ம என்ன யோசிச்சறோம்னா பைபிள் படிக்கிறப்ப தான் அங்க ஆண்டவர் இருக்கிறார் இல்லனா இல்லன்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன் டே டு டே லைஃப்ல உங்க லைஃப்ல அவர் உங்களோடு கலந்து இருக்கிறார். எனி டைம் யூ கேன் ஃபீல் God. எங்க அப்பா எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியல தானே? எனக்கு தெரியாது, ஆனா அவர் எங்க அப்பா. இப்ப நான் அவர்கிட்ட பேசணும்னா இப்ப பாருங்க, இப்ப அவரு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் அவர்கிட்ட பேசணும்னா அப்பான்னு கால் போட்டா எங்க இருந்தாலும் எடுத்து என்ன பண்ணுவாரு? சொல்றேன் நீ ஸ்கூல்ல இருந்தாலும் அப்பான்னு கூப்பிடு, பக்கத்திலே தான் இருக்கிறாரு. He is not far away. So இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன இருக்குன்னா ரெடியா இருங்க. God உங்களுக்கு டிஸ்டன்ஸாவே இருக்க கூடாது. அவர் எப்பவுமே உங்க கூடவே இருக்கிறார்ன்ற நினைவு உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கும். Enough.